அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய மிதுன ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும், மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெற போகிறது, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு தேவி திரௌபதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கு அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா மகர ராசியில் நடக்க போகுது. அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரிய பகவானும் சேரப்போகிறார். மேலும் 20ஆம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுவார். மகரம் கும்பத்தில் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தூரதேச பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே நேரத்தில் எப்படியாவது பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. அதே சமயம் வியாபாரத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விருத்தி அடைய செய்வீங்க. அரசாங்க வேலைகளில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. காரிய தடைகள் பல விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். அதே போல் சுப காரியங்களும் நல்லபடியாகவே நடக்குங்க. வெளியூர் பயணங்களால் பணவரவு கண்டிப்பாக ஏற்படும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல வகையான நன்மைகள் இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டாக பெறுங்க. மங்கள காரியங்களுக்கான செலவுகளையும் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. பண விஷயத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படுங்க. தொழிலில் எதிர்பாராத லாபம் சிலருக்கு கிடைக்க பெறலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு பெருமளவில் இந்த காலகட்டத்தில் குறையும். ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட எந்த வழியிலையாச்சும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வருவாய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரியதளவில் பணத்தட்டுப்பாடு இருக்காது. அதே சமயம் குடும்பத்தினர் பற்றிய கவலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் துக்ககரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டாலும் கவலை கொள்ள தேவையில்லை. எதிர்பார்த்த பணவரவு நிச்சயம் இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்கிறதுல கொஞ்சம் காரிய தாமதங்கள் உண்டாகலாம். அதே சமயம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய நண்பர்களிடத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த மாத பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியில் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உறவினர்களிடத்துல இருந்த மனத்தாங்களும் மாத பிற்பகுதியில் நீங்குங்க. அதாவது மாதத்தினுடைய முற்பகுதியானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் வரலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய மன நிம்மதி அடிக்கடி நீங்கள் இழக்க வேண்டிய தருணங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உறவினர்களிடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை
பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய ஒரு பகுதிக்கு மேலே, அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், பண வருவாய் இருக்கும். உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த கசப்பான நிகழ்வுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மாதத்தின் ஒரு பகுதி 20ஆம் தேதிக்கு மேலே நடைபெறுங்க. அதனால் மாதத்தினுடைய ஒரு பகுதியில் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க. தொழிலுக்கு போட்டியாக விரோதிகளும் இந்த காலகட்டத்தில் தோன்றுவாங்க. குடும்பத்தில் குழப்ப நிலை நிலவதாங்க இருக்கும். சில நேரங்களில் உங்களினுடைய இனம் புரியாத கவலையால் உடல் நலம் பாதிக்கப்படலாம். பெண்களால் பணவரவு உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவங்க நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிவட்டாரங்களில் உங்களுக்குரிய செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஊக்கத்துடன் தொழிலை நடத்துவீங்க. அதே சமயம் நில விற்பனை மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதே சமயம் அசாத்திய துணைவோடு தொழிலை நடத்துவீங்க. வேண்டாத விரோதிகள் கூட உங்களை பணிந்து போவாங்க. உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகரித்தே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க. அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிகரிக்கலாம். மனைவியிடம் மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் இந்த மாதத்தினுடைய ஒரு பகுதியில் கடன் தொல்லையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளால் அடிக்கடி மனக்கவலை உங்களுக்கு உருவாகலாம். கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறுங்க. பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பணியிடத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா சக பணியாளர்கள் மத்தியில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்பலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்தில் பொறுமையை கையாண்டு எந்தவித பிரச்சனையிலையும் ஈடுபடாமல் அந்த பிரச்சனையை தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்யக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத கெட்ட பெயர் உங்களுக்கு ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய வேலையும் பறிபோகாது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. சிலருக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களால் பண செலவு அதிகரிக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த முன்னேற்றமும் பண வரவும் ஏற்படுறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட தான் செய்யும். வேலை இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சிலருக்கு உத்தியோகத்தில் இட மாறுதல் கூட உண்டாகலாம். புதிய முதலீடுகள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மனைவி மக்களினுடைய ஆதரவு உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை தருங்க. நினைத்த காரியங்களை நிறைவேற்றியும் வைப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை தர வகையில் அமைய பெறுகிறது. சொத்து நிலம் சம்பந்தமாக வழக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால சொத்து விஷயங்கள்லையும் வழக்கு விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் முதல் 15 நாட்கள் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாங்க. காரணம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருமணம் சுப காரியம் தொடர்பாக இப்போது பேச வேண்டாம். 8வது வீட்டில் கிரகங்கள்
கூட்டணி இருக்கிறதுனால வேகத்தை கட்டுப்படுத்தவும் நிதானமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது, அது பிரச்சனையை கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டிய மாதமாக பிப்ரவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. சூரியன் செவ்வாய் இணைந்து 8வது வீடான மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனால மாத முற்பாதையில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்புங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. மாத பிற்பகுதியில் கிரகங்கள் 9வது வீட்டிற்கு போகுது. பாக்கியஸ்தானத்தில் சனி சூரியன் கூட்டணியால் பண வருமானம் நன்றாகவே இருக்குங்க. நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் இவை அனைத்துமே விலகும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இதன் மூலமாக கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை உங்களால் அடைய முடியும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு அப்புறமா அனுகூலம் உண்டாகுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களுக்குரிய பணிகளை சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுதல்களையும் பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுல சற்று தாமதம் ஏற்பட்டாலும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா எதிர்பார்த்த மதிப்பெண்களை உங்களால் நிச்சயம் பெற முடியுங்க. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் புதன்கிழமைகளில் நவக்கிரகத்தில் புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். கல்வியில் வெற்றி கிடைக்கப்பெறும். புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து வருவது நல்லது. முடிஞ்சவங்க விஷ்ணு சரஸ்கர நாமம் பிரயாணம் செய்யலாம். இப்படி செய்யறதுனால நல்ல யோக பலன்கள் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குரு பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது.